வைரலாக போனதில் வந்து நீங்கள் வந்து இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி பண்ணது வந்து ஹெவி வைரலாக போச்சு சார். எங்களுக்காக ஒரு தடவை பண்ண முடியுமா? அது வந்து திட்டமிட்டு நான் செஞ்சது இல்லை. அது காரில் ஏற போகிறேன் முடிஞ்சிச்சு எப்படின்னு ஓகே, அது ஒரு வைரல் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதை எதிர்பார்க்காம நடந்தது. உங்களுடைய வீட்டில் பவர் ஹவுஸ் யாரு, நீங்களா துர்கா அம்மாவா? வீட்டுக்கு பவர் ஹவுஸ் அவங்க, நாட்டுக்கு பவர் ஹவுஸாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். இன்னைக்கு ரொம்ப கூல் லுக் சார், லுக் வெரி கூல் சார். நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு வருஷம் பொங்கல் கொடுக்குறது செட் ட்ரெஸ் தரமா அது அதே தான் சார், பொங்கல் கொடுக்குற புடவை தான் அது நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நன்றி நன்றி சார். புடவை எடுக்க போகணுன்னா காலையில் போயிட்டு நைட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு போயிருக்கீங்களா சார்? கல்யாணம் முதல் வருஷம் வந்து நான் ஒய்ஃபோட இல்லை, அதனால் ரெண்டாவது வருஷம் வரும்போது ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நானே குமரன் ஸ்டோருக்கு போய் புடவை வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன். இதே வாழ்க்கையில் மறக்க முடியாத, அதான் ஃபஸ்ட் டைம். உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் எத்தனை மணிக்கு படுத்தாலும் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் 5:30 6 எழுந்திரிடுவேன். நேராக வாக்கிங் போயிடுது. பசியோடு உட்காரு, பசியோடு எழுந்திரிடு, அந்தபடி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனால தான் என் உடம்பு வந்து இதே லெவலில் இருந்துட்டு இருக்கு. ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க, பட்டிமன்ற மாதிரி கேட்டாதீங்க. அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்காக எப்போ வருத்தப்பட்டிருக்கிறீங்க? சைக்கிள் டபுள்ஸ் போய் அப்போல்லாம் டபுள்ஸ் போகக்கூடாது, ஸ்டேஷனில் ஒன்று குறைச்சிட்டாங்கன்னா என்னையும் என் ஃப்ரெண்டையும் அந்த போலீஸ் வந்து ஏட்டையாக வந்து எல்லாம் எழுதுறாரு ரிப்போர்ட்லாம். அப்பா பேர் என்னன்னு கேட்டாங்க, கருணாநிதினு சொன்னேன். எங்கே வேலை செய்கிறாருன்னு கேட்டான். கோட்டையில் வேலை செய்கிறாருன்னு சொன்னேன். என்ன வேலைன்னு கேட்டான். பிடபிள்யூ மினிஸ்டராக வேலை செய்கிறாருன்னு. இப்போ அந்த பாடலை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே பாடுங்க, வாயாசிக்க வேணாம், மனசுக்குள்ளே பாடுங்க. எஸ். அச்சம் என்பது மடமையடா, அந்த பாடல் நீங்களும் ஒரு டைம். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே. சிறையில் ஒரு வருஷம் இருந்தப்போ இந்த பாட்டை வந்து 1000 விளக்கு உசேன் என் கூட இருந்தார் ஜெயிலில். அவரை பாட சொல்லி கேட்பான். ஸ்டாலின் தான் மறுபடி, இனி வெடிக்கட்டும் சரவெடி, அதுதான் எதிரிகளின் முடிவு. இப்போ சில இன்ஃப்ளூயன்சர்கிட்ட சில கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பட்டிமன்ற ராஜா சார், உங்களுடைய கேள்வி முதல்வர் அவர்கள்ட்ட நீங்கள் கேட்க நினைக்கக்கூடிய ஒரு கேள்வி. உட்காந்து கேளுங்க. நன்றி சார், வணக்கம். நிறைய திட்டங்கள் வருங்காலத்தில் அடுத்த முதல்வர் 2.0 நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. இந்த திட்டங்களால் மக்களுக்கு என்ன விதமான நன்மைகள் வரும்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வர படிக்கிற பசங்களுக்கு அந்த திட்டம் பயன்படுது. அந்த காலை உணவு திட்டத்தினால பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால் அவங்க கல்வியினுடைய தரமும் உயருது. அது ஒன்று. அதே மாதிரி கலைஞர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்குறோம். அதனால் அந்த பெண்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்காம, யார் எடுத்து கை நீட்டி கேட்காம, தன்னுடைய கணவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சுதந்திரமாக சுயமரியாதை உணர்வோட அவங்களே செலவு பண்ணுறது, அந்த பிரச்சனை முடியுது. அதே மாதிரி பேருந்துகளில் போகிறதுக்கு விடியல் பயணம்னு திட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். யாரையும் எதிர்பார்க்காம அவங்க அம்மா வீட்டுக்கு, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு டக்குன்னு கிளம்பி போகிறாங்க. அதனால் மாதம் 900 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் மாதம் மிச்சமாகுது. அதெல்லாம் அவங்களுக்கு பல வகையில் பயன்படுது. ஆக இந்த அடிப்படையில் தான் இந்த திட்டங்களை தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த திட்டங்கள் பெண்களை அதிக அளவில் கவர்ந்துருக்கா? நிச்சயமாக கவர்ந்துருக்கு. அது நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதே நல்லா பார்க்குறேன். தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்லை, இடையில் அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகள், இது போன்ற பல நிகழ்ச்சிகள் போகும்போது தலையில் இருமுன்னு நின்றுக்கிட்டு என்ன வரவேற்பு கொடுக்குறது, ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. தொடர்ந்து நீங்கள் தான் இருக்கணும், தொடர்ந்து இந்த திட்டத்தை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கூட அந்த 1000 ரூபா கொடுக்குற திட்டத்தை வந்து உயர்த்தி 2000 ரூபா கொடுக்குறதான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க வச்ச கோரிக்கை இல்லை, இது நாங்களாக முடிவு பண்ணி நாங்களாக அறிவித்து திட்டம். குடும்ப வாழ்க்கை என்பது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கா? அது எந்த அளவுக்கு முக்கியம்? பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் பயனுள்ளதாக இருக்கும், சப்போர்ட் பண்ணலைன்னா அது கஷ்டமாக இருக்கும். நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி தான் தீரணும், வேறு வழி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனைவி உங்களது இந்த வளர்ச்சிக்கு எந்த அளவில் உதவிகரமாக இருக்காங்க? அது வந்து தலைவர் காலத்திலேருந்து எல்லாமே கட்சி தான். கட்சியை தவிர ஒன்றும் கிடையாது. அரசியலை தவிர நாங்கள் எங்கள் வீட்டில் பேசுனதே கிடையாது. சொந்த வாழ்க்கையை பற்றியோ சொந்த பிரச்சனையை பற்றியோ இது வரைக்கும் எங்கள் அப்பா எங்கிட்ட வாய்ப்பு வந்து கேட்டதும் கிடையாது. அதனால் அரசியல் தான், கட்சி தான், அரசியல் தான், அரசியல் தான் எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ்டிபியில் தமிழகம் ரொம்ப மேலே இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? அதாவது நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரதுக்கு முன்னாடி 0.7 இருந்தது. அது நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு வந்து ஹெல்ப் பண்ணாட்டினா கூட தொடர்ந்து பல திட்டங்கள் தீட்டினதுனால, அது மட்டும் இல்லாமல்
ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர்கள், அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார மேதைகள், அவங்களெல்லாம் வச்சு ஒரு கமிட்டியை போட்டிருக்கோம். நான் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த கமிட்டியின் மூலமாக டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் வருஷம் தாக்கல் பண்ணுறப்போ அவங்கள்ட்ட கேட்டு அவங்களோட யோசனைலாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பட்ஜெட்டே தாக்கல் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வளர்ச்சி தான் இது. அதே மாதிரி திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அதனால் இன்றைக்கி வந்து வளர்ச்சி வந்திருக்கு. திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தான் அது வந்திருக்கு. அரசியல் வாழ்க்கைக்கு வந்ததுக்காக எப்போ பெருமைப்பட்டிருக்கிறீங்க, எப்போ வருத்தப்பட்டிருக்கிறீங்க? நல்ல கேள்வி இது. சின்ன வயசுலேருந்தே நான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் வந்து தலைவர் வந்து அதுக்கு தடை போட்டார். இல்லை, நீ படிக்கணும்னு. அப்பாவுக்கு தெரியாமையே நான் வந்து அரசியலில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவரால் தடுக்க முடியல. அதனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு எனக்கு. இப்போ வந்து ஆட்சிக்கு வந்து இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து பலர் பாராட்டுறாங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்து இந்தியாவில் பார்க்கல, எல்லாத்துக்கும் நம்பர் 1 வந்துட்டுருக்கோம். இதை வந்து என்ன உருவாக்கின தலைவர் கலைஞர் பார்க்கலையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி சார். ஆனந்தாங்க நிஷா சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ நீங்கள் கொடுக்குற எல்லா திட்டமுமே இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப மனநிறைவான திட்டம் சார். அது இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிறது இல்லத்தரசிகளுக்கான 8000 ரூபாய் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிக்கலாங்கிற ஒரு திட்டம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், அடுப்பு, அதுக்கப்புறம் எல்லா பொருட்களுமே அதில் வாங்கிக்கலாம், ஓவன் முதற்கொண்டு அதில் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த திட்டம் குறிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, ஒவ்வொரு தேர்தல் வரும்போது இது மாதிரி அறிவிப்புகளை வெளியிடுறது வழக்கம். கலைஞர் வந்து முதல்ல அவர் தான் அறிவித்தார், இலவச கலர் டிவி கொடுக்க போகிறேன்னு சொல்லி. ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவர் முதலமைச்சர் இருந்தபோது வழங்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் அந்த கலைஞர் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க சார், நானே கண்ணால் பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த திட்டம் பெரியது. அந்த திட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிவியை கூட எந்த கம்பெனியில் வாங்குறது, யார்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு கமிட்டி போட்டு, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களே, அது எல்லா கட்சியும் இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லா கட்சியிலையும் ஒரு உறுப்பினரை அந்த கமிட்டியில் போட்டு, அந்த கமிட்டிக்கு தலைவர் வந்து முதலமைச்சர். அவரே வந்து உட்காந்து அந்த கமிட்டியில் அவங்களுக்கு நேராக டெண்டர் விட்டு அந்த கம்பெனி என்ன ரேட்டு பார்த்து நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் டிவியே வாங்கினது. அந்த அளவுக்கு பண்ணுறதை அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. எந்த வித குறையும் இல்லாமல் அது நடந்தது. அதே மாதிரி தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். 8000 ரூபா கூப்பன் கொடுத்துட்றோம். அந்த கூப்பனை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு, திராவிட ஆட்சியை பொறுப்பெடுத்த பிறகு அந்த கூப்பனை வந்து வீடு வீடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச கடை, அவங்க என்ன பிராண்டு, அதை அவங்களே வாங்கிக்க வேண்டியது. அவங்க சாய்ஸு, அவங்க விருப்பம். நான் கூட பல கூட்டங்களை சொல்லிகிட்ருக்கேன், உங்கள் ஹஸ்பண்டோட கேட்காதீங்க, சஜஷனும் கேட்காதீங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அண்ணன் ஸ்டாலின் இருக்கேன், என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆக அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் அது. வந்து இன்றைக்கி வந்து மகளிர் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. சார் இப்போது பொதுவாக நாங்கள்லாம் கடைக்கு போனால் கணவன்மார்கள்லாம் கூட வரவே மாட்டாங்க சார். ஒரு புடவை எடுக்க போகணுன்னா காலையில் போயிட்டு நைட் ஆகும். இப்போ ஆண்களுக்குன்னு எல்லா ஜவுளி கடையிலும் ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க சார். ஸ்நாக்ஸ் கொடுத்து உட்காந்துக்கோங்க, அவங்க காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவாங்க அப்படின்னு. ஸோ புடவை எடுக்கிறதுக்குன்னு எங்களுக்கு நிறைய நேரம் ஆகும் சார். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு போயிருக்கீங்களா சார்? கடைக்கு போகும்போது உங்கள் வீட்டில் புடவை யார் சார் அதிக நேரம் எடுப்பா? இல்லை, எனக்கு அந்த அனுபவம் இல்லை. மிஸ்ஸால் 1 வருஷம் இருந்தேன். அப்போ கல்யாணம் முதல் வருஷம் வந்து நான் ஒய்ஃபோட இல்லை. அதனால் 2வது வருஷம் வரும்போது நான் வந்து ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு நானே குமரன் ஸ்டோருக்கு போய் புடவை வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன். இது வாழ்க்கையில் மறக்க முடியாத, அதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் புடவை கல்யாணம் போனதில்லை. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற திட்டம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெண்கள் வளரணும், அவங்க கல்வியிலேருந்து நிறைய விஷயங்கள் அவங்க வளரணும்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்திலேருந்து நீங்கள் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. ஏ நந்தா. ஹாய் சார், நாங்கள் டெக்னாலஜி பற்றின வீடியோஸ்லாம் போடுவோம் ஆக்சுவலாக, அண்ட் செல்ஃப் க்ரோத், ஃபினான்ஸ், இதை பற்றிலாம். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அது ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து எனக்கு பழகி போச்சு. அது அதனால் கரெக்டாக பண்ணிவிடுவேன். 10 மணி ப்ரோக்ராம்னா 9:50 9:55 அந்த ப்ரோக்ராம் போயிடுவேன். ஃபஸ்ட்டு நிகழ்ச்சிக்கு அது லேட்டாகிடும். சில நேரத்தில் 2வது நிகழ்ச்சி கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்படி லேட் ஆகும்போது தவிர நானாக கரெக்டாக போயிடுவேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது, அப்புறம் டிப்ரெஷன் அப்படின்னு போயிடுறாங்க. அண்ட் உங்களோட ஏஜில் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. கூட சொன்னீங்க டைம் ஆகிடுச்சு டக்குன்னு முடிங்க ஆவடி அப்படின்னு சொன்னீங்க அவர்கிட்ட. ஸோ இந்த டைம் மேனேஜ் அது மட்டும் முக்கியமாக உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, அண்ட் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறீங்க, அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எப்படி அதை மேனேஜ் பண்ணலான்னு? நான் எத்தனை மணிக்கு படுத்தாலும், எத்தனை மணிக்கு தூங்கினாலும்
காலையில் 5:30லேருந்து 6க்குள்ளே எழுந்திரிச்சிடுவேன். எழுந்திரிச்சிட்டு ரெடியாகி நேராக வாக்கிங் போயிடுறது. வாக்கிங் முடிச்சுட்டு ஜிம் பண்ணுறது. ஜிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி டியூட்டி பார்க்குறது, ஆஃபீஸ் வேலை போயிடுறது, கட்சி வேலை போகிறது, இப்படி போயிடுறது. ஈவினிங்கில் டைம் கிடைக்கும் போது ஃபிசியோதெரப்பி வர சொல்கிறது, அது கொஞ்சம் ஒரு நேரம் பண்ணிவிடுவேன். நைட்டில் வந்து சின்ன வாக்கிங் வீட்டிலேயே வாக்கிங் பண்ணுவேன். இது ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறேன். எத்தனை மணி ஆனாலும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் சாப்பாடை வந்து அளவோடு சாப்பிட்றேன். பசியோடு உட்காரு, பசியோடு எழுந்திரு, அந்தபடி தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனால தான் என் உடம்பு வந்து இதே லெவலில் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக விக்ரம். சார் வணக்கம் சார். சார் இப்போது எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹீரோ வர்ஷிப்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. எங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், நாங்கள் ஸ்டைலும் என்ன யோசித்தாலும் அவங்க 2 பேர் தான் எங்கள் மனசுக்கு வருவாங்க. உங்கள் ஏரியாவில் எம்ஜிஆர் சார் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக இருந்தார். அவரோட உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? அவரால் நீங்கள் ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டீங்களா? நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் ட்ராமாலாம் போடுவோம், அது கலெக்ஷன்லாம் பண்ணுவோம். மாஸ்டர் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க விற்கிறதுக்கு. அப்போ வந்து அந்த டிக்கெட் வந்து கொடுத்து ஸ்கூலுக்கு லீவும் கொடுத்துருவாங்க எனக்கு. நான் வந்து சில முக்கியமான இடத்துல போய் விற்றுட்டு டொனேஷன் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்போ வந்து எம்ஜிஆரை பார்த்து சத்யா ஸ்டுடியோக்கு போகிறேன், ஷூட்டிங்கில் இருக்கார். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசினார். அவர் என்ன அட்வைஸ்லாம் பண்ணுவார், நிறைய அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டில் நாடகம் நடத்துகிறோம். நாடகத்தை அவர் தலைமை தாங்குறாரு. வந்தார், அவருக்கு சேர் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் எல்லாம் தரையில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் ஒரு வாரமாக சேர் போட்டு உட்கார வச்சுருக்கோம். வந்தோடனே சேரை எடுத்துகிட்டு ஒரு துண்டை கீழே போட்டு கீழே தரையிலே உட்காந்துட்டார். எப்போ சைதாப்பேட்டை தேரடி தேடல. ஏன்னு கேட்டால் நான் உட்காந்தா பிள்ளை மறைக்கும், அதனால் வேண்டாம் சொல்லிட்டு சேர் எடுத்துட்டார். நாடகம் பார்த்து தான் போனார். அது ஒரு சம்பவம். அப்புறம் எம்ஜிஆர் படங்கள் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு, ஃபஸ்ட்டு ஷோ நான் பார்த்துருவேன். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு தான் பண்ணுவார். ஏன்னா நான் பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குன்னு கேட்பார் ரிப்போர்ட்டு. அந்த அளவுக்கு இதாக பாரு. ஒருத்தர் ஃபோனில் பேசும்போது அவர்கிட்ட சார் போட்டு பேசிட்டேன். அப்போல்லாம் சார் போட்டு பேசினா அது கௌரவ குறைச்சல் சொல்லுவாங்க. அதனால் எம்ஜிஆரை சார் போட்டு பேசிட்டேன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் தலைவர், கலைஞர் வீட்டுக்கு. அவரே வரார், எம்ஜிஆர் வராரு. நான் நிற்கிறேன். தலைவர்கிட்ட சொல்கிறார், உங்கள் மகன் என்னை பார்த்து சார் போட்டு பேசுகிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணார். அப்போ தான் தெரியுது சார் போட்டு பேச தப்புங்கிற மாதிரி மரியாதை குறைச்சல்னு. அந்தளவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பார். அடிக்கடி அந்த மாதிரி தொடர்புலாம் உண்டு. இது வரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இங்கே வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஒருத்தர் வச்சுருக்காரு. அவரை தான் மேடைக்கு கூப்பிட போகிறோம். மெஜிஷியன் விக்னேஷ் கிரிஷ் வாங்க சார். இவர் வந்து ஒரு மேஜிக் மெஜிஷியன் சார். இவர் நிறைய மேடைகளில் பெர்ஃபார்ம் பண்ணுறது உண்டு. வாங்க சார். வணக்கம் சார். சார் என் பேர் மெஜிஷியன் விக்கி கிரிஷ், மெஜிஷியன் அண்ட் மென்டலிஸ்ட். இப்போது நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அது எதுனா, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த பாடல்கள் எல்லாமே நான் இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான். நீங்கள் ஏதாவது ஒரு பாடல் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க ரேண்டமாக, ஓகேங்களா? உங்கள் விரல் இப்படி வச்சுக்கோங்க. இதில் எது வேணாலும் நீங்கள் சும்மா தொடலாம். அதை எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் யாருக்கிட்டையும் காட்ட வேணாம், நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் மட்டும் பார்த்து அந்த பாடலை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. நான் மீதியெல்லாம் பாக்கெட்டில் வச்சிட்டேன். அதில் ஒரு சீக்ரெட் நம்பரும் இருக்கும். அது என்னன்னு சொல்ல வேணாம். இப்போ அந்த பாடலை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே பாடுங்க. வாயாசிக்க வேணாம், மனசுக்குள்ளே பாடுங்க. ஓகே. எனக்கு ஒரு பாடல் வந்து நீங்கள் மனசுக்குள்ளே பாடினது எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அது ரொம்ப அருமையான பாடல். எஸ். அச்சம் என்பது மடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு. மன்னாதி மன்னனில் எம்ஜிஆர், குலதெய்வம் ராஜகோபால் 2 பேரும் அந்த தேரில் வருவாங்க. அந்த பாட்டு அது சூப்பர் சார். அதில் ஒரு நம்பர் இருக்குங்க இல்லையா, நீங்கள் அந்த நம்பர் தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு கார்ட்லேயும் வேறு வேறு நம்பர் இருந்தது, சரிங்களா? இப்போ அந்த நம்பர் ஒன்று ஒன்றா என்னென்னு மைக்கில் சொல்லுங்கள். நான் முன்னாடியே ஒரு நம்பர் எழுதி வச்சுருக்கேன், அது எல்லாருமே மக்கள்கிட்ட காட்டலாம். அந்த நம்பர் அப்படியே சொல்லுங்கள் மைக்கில். 4. நெக்ஸ்ட்டு 1 1 1 1 0 0 7 7 5 5. நீங்கள் இந்த நம்பர் தான் எடுப்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் கிடையாது சார், இந்த நம்பரை திருப்பினா உங்களுடைய பெயர். இது எதிர்பார்க்க டிஸ்டாக இருக்கு சார். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நான் மேஜிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய மேஜிக் செஞ்சிட்ருக்கீங்க. பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி இலவச பேருந்து பயணம், மற்றும் வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் உதவி திட்டம், மாணவர்களுக்கு காலையில் வந்து சத்துணவு திட்டம், இது எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் உங்களுடைய மேஜிக் பயணம் தொடரட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ விக்னேஷ். என்ன நினச்சாலும் சொல்லிடலாமா? ஆமாம், அது வந்து பர்சனலாக சொல்லலாம். தேங்க்யூ சார், நன்றி. தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ ஸோ மச் சார்.
அடுத்த ஃபண்டமெண்டல்ஸ் டீம். ஐயா வணக்கம் ஐயா, என்னோட பேர் முகமது இமாம். நாங்கள் டீம் ஃபண்டமெண்டல்ஸ் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வைரலாக போனதில் வந்து நீங்கள் வந்து இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி பண்ணது வந்து ஹெவி வைரலாக போச்சு சார். எங்களுக்காக ஒரு தடவை பண்ண முடியுமா? அது வந்து திட்டமிட்டு நான் செஞ்சது இல்லை. அது கூட்டணி கட்சி எல்லாம் பேசிட்டு யாராருக்கு என்னென்ன பேசிட்டு ஒதுக்கிட்டு வெளியே வரேன் அந்த நேரத்தில். அப்போ வந்து என்ன சார் முடிஞ்சுன்னு கேட்குறாங்க. நான் சாதாரணமாக சொன்னேன் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி காரில் ஏற போகிறேன். முடிஞ்சு சொல்லி எப்படின்னு அவ்வளோதான். அவங்க அது ஒரு வைரல் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதை எதிர்பார்க்காமல் நடந்தது. அடுத்ததாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மோட இருக்காரு, ஆனால் அவர் வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தர், கிருஷ்ணா மெக்கன்சி அவர்கள். பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இருக்காரு. அவர் உங்களோட கேள்வி கேட்கணும்னு வந்திருக்காரு. ஸோ கிருஷ்ணா மெக்கன்சி அவர்கள் வந்து தனது தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளோட வந்திருக்காங்க, காய் கனிகளோட. ஸோ அவர் சார் பாண்டிச்சேரியில் இருக்காரு. கிட்டத்தட்ட இப்போ தமிழர்களுக்கும் இவருக்கு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு நல்ல தமிழ் பேசுவார். நல்ல தமிழ் சொல்ல முடியாது, பரவாயில்ல, எங்கள் மனசில் என்ன இருக்கு அதை வெளியே வரோம். தமிழர்களுக்கு தமிழ் பேசினாலே பிடிக்கும், அவ்வளோதான். சரி சரி எங்களுக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது. எங்கேருந்து வந்தாலும் தமிழ் பேசுபவர்கள் தமிழர்கள் தான். இயற்கை விவசாயம் ஆரோவில்ல. இயற்கை விவசாயம். நான் 33 வருஷம் இங்கே செட்டில் ஆகிட்டு இயற்கை விவசாயம் பண்ணிங்க. நம்ம ட்ரெடிஷ்னலான காய்கறி எப்படி இது மிட் டே மீல் ஸ்கீம் தான் கொடுக்க முடியும், எப்படி இது இன்ஸ்டிடியூஷனல் லன்ச்சஸ், காலேஜ், கார்ப்பரேட் கேன்டீன்ஸ் எப்படி இது ஹவ் டு சே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டாங்க, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஸ்பீச். ஒரு பெரிய பெரிய காலேஜ், அவங்க வெளிநாட்டிலேருந்து ப்ரொஃபஸர் கொண்டு வந்துச்சு. அவங்க கிளைமேட் சேஞ்ச் பற்றி பேசுகிறான். அப்போ நான் சொன்னால், உனக்கு முருங்கைக்கீரை பிடிக்குமா? அவங்க எல்லாம் தலை இருக்கிறான், ஆமாம் முருங்கைக்கீரை தான் பிடிக்கும், நம்ம கலாச்சாரம் தான். அப்போ நான் கேட்டேன், அந்த கேம்பஸில் முருங்கைக்கீரை வளருமா? ஆமாம் முருங்கைக்கீரை வளரும். அப்போ நீங்கள் கேன்டீனில் முருங்கைக்கீரை சாப்பிட்டு கொடுங்களா? இல்லை, கொடுக்க மாட்டான். அப்போது climate change, the main contributing factor to climate change is the industrialized agriculture. அப்போது நம்ம எப்படி இதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டில்? அதுதான் ஒரு பெரிய பெரிய முக்கியமான கேள்வி. நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்கானிக்காக பண்ணணுங்கிறது நல்ல திட்டங்கள். கூடியவர்கள் அதை செய்வதற்கான முயற்சியை நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் எந்த நாட்டில் வந்திருக்கீங்க? நான் தான் இங்கிலாந்து சார். இங்கிலாந்து இந்த பெருவி தான் இங்கிலாண்டு. ஆனால் போன பெருவி தான் நான் நாதி ஜாதகம் பண்ணிடுச்சுல்ல, அவங்க தான் சொன்னால் கோயம்புத்தூர் தான் பிறந்துச்சு போன பெருவி சொல்லுவாங்க. அப்படி நன்றிங்க சார். உங்களோட கோரிக்கையை முடிந்த அளவு வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க முதல்வர். சரி, வணக்கம் சார், உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்து சூப்பர் விமன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பெண்கள் யார் உங்களோட வாழ்க்கையில்? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி ஏன் சார், அதை பற்றி கொஞ்சம் பகிர முடியுமா? ரொம்ப போல்டாக இருந்தவங்க, ஸ்டெப்பனாக ஆட்சி நடத்தினவங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆட்சி நடத்தினவங்க, ரொம்ப தைரியமாக இருந்தாங்க, எதை பற்றியும் ரொம்ப போல்டு லேடி. அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு இசை எவ்வளோ பிடிக்கும்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய மேடைகளில் நிறைய பேட்டிகள் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. உங்களோட பரபரப்பான பயணங்களில் நீங்கள் கேட்குற பாடல் எது? ஓல்டு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதாவது டிஆர் மகாலிங்கம், ஏஎம் ராஜாஜிக்கு, சீர்காழி கோவிந்தராஜன், அப்புறம் கேபி சுந்தரம்பாள், அது மாதிரி ஓல்டு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது வந்துச்சுன்னா அது பொறுமையாக இருந்து கேட்டு தான் போவேன். என்னுடைய வண்டியில் கேசட்டு இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்துருச்சு, அதில் வந்து என்னுடைய ஓல்டு சாங்ஸ் தான் இருக்கும், அதுதான் வேணுங்கிறப்போ போட்டுட்டு போவேன். உங்களுக்கு இளையராஜா அவர்களோட இசை எவ்வளோ பிடிக்கும்னு தெரியும். அண்ட் ரீசெண்டாக அவருக்காக பாராட்டு விழா நடத்துனீங்க. ஆக்சுவலாக அவங்க யாருன்னா சார், நடிகை தேவயானி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள். அவங்க நல்லா பாடுவாங்க. நான் ஒரு சிங்கர் ஆக்சுவலாக, அதனால தான் எல்லாம் மியூசிக் ரிலேட்டடாக அவங்க கிட்ட கேட்குறேன். நீங்கள் தான் பாட விரும்புகிறீங்களா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. சூப்பர், தேங்க்யூ. உங்களுக்கு பழைய நினைவு தான் வந்துட்டு போச்சா சார் அந்த பாட்டு கேட்டோன்னா? நீங்கள் தாளம் போட்டிருந்தீங்க, கவனிச்சேன் அதை. சிறையில் ஒரு வருஷம் இருந்தப்போ இந்த பாட்டை வந்து 1000 விளக்கு உசேன் என் கூட இருந்தார் ஜெயிலில். அவரை பாட சொல்லி கேட்பேன், ரொம்ப நல்லா பாடுவார். உள்ளே இருந்துக்கிட்டு உசேன் மிசால ஒரே கொட்டடியில் இருந்தோம் நாங்கள். அவர் டெய்லி இந்த பாட்டை பாடி தான் நான் தூங்குறது, அந்த மாதிரி பாடுவார் அவர். சார் வணக்கம். வணக்கம். கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. மகளிர் மேம்பாட்டுக்காக நீங்கள் அறிவித்திருக்கும் பல திட்டங்கள்
நன்மை பயக்கிற நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. கவர்ச்சிகரமான திட்டங்களாக நிறைய விஷயங்கள் பெண்களை கவர்ந்திருக்கு. ஆனால் சில விஷயங்கள் தெரியாமலே ரொம்ப சிறந்த திட்டங்களாக இருக்குது. அதில் 2 விஷயங்களை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். மகளிர் மேம்பாட்டுக்காக தொழிற்சாலைகள் நிறைந்த இடங்களில் மகளிருக்காக அவர்கள் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. அது உண்மையிலேயே ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சரி செய்கிறதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வோடு இருக்கக்கூடிய ஒரு அரசால் தான் அந்த திட்டத்தை செய்ய முடியும். அதற்கு முதல்ல ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது ஒரு புரட்சிகரமான திட்டமாக தான் பார்க்குறேன். ஏன்னா யூஸ்வலாக ஆண்களிடத்தில் வேலைக்கு போகும்பொழுது உங்கள் குழந்தைகளை யார் பார்க்குறாங்கன்ற கேள்வி வராது. பெண்கள் போகும்போது உங்கள் குழந்தைங்களை யார் பார்த்துக்கிறாங்கன்னு அப்படி கேட்பாங்க. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக அந்த திட்டம். அது மட்டும் இல்லாமல் பெண்களின் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக HPV வேக்சின் எல்லாருக்கும் வழங்கப்படும் அடுத்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2 திட்டங்களுக்காக தனிப்பட்ட முறையில் பாராட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய கேள்வி முன்னாடியே அந்த கேள்வி ஆவுடையப்பன் சார் அவர்கள் கேட்டு விட்டார்கள். உங்களுடைய வீட்டில் உங்களை அதிகம் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறவர் யார்? சூப்பர் உமன் பொழுது எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டீங்க. எல்லாருமே சூப்பர் உமன் சரி. ஆனால் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்தவர்கள் அம்மாவா, மனைவியா, மகளா? என்னுடைய மகள் சிந்தாமரை. மகள். என்ன சார் யோசிக்காமல் டக்குன்னு சொல்லிட்டீங்க? அது வந்த பிறகு தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நெறிமுறைப்படுத்திக்கிட்டேன். இன்றைக்கி இந்த பிரச்சாரங்கள் போகிறது வர்றது இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறேன்னு எப்படி உங்களால் உழைக்க முடியுது பல பேர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு என்னோடய எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் என்னென்ன பண்ணுறேன்னா அதெல்லாம் அப்பப்போ வீடியோ எடுத்து அதுக்கு அனுப்பணும். அதை பார்த்துட்டு ஓகே பண்ணேன். 2 நாள் அனுப்பலைன்னா ரிப்போர்ட் வந்துடும். எனக்கு யார் ட்ரெயினில் வராங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் பெண்ணு தான் அதில் முக்கியத்துவம் கொடுக்கும். உங்களுடைய வீட்டில் பவர் ஹவுஸ் யார்? நீங்களா, துர்கா அம்மாவா? வீட்டுக்கு பவர் ஹவுஸ் அவங்க, நாட்டுக்கு பவர் ஹவுஸாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். நிச்சயமாக. அடுத்ததாக ரசூல். வணக்கம் சார். வணக்கம். அறிஞர் அண்ணா கூடயும் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கமான நினைவுகளை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன். அவர்கிட்ட தேதி கேட்க போனோம். அவர் என்ன அப்பா மாதிரி பிடியாதவன் படிக்கிறான் கிண்டலாக சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு முறை அண்ணா எப்போதுமே ரெஸ்ட் எடுக்குன்னு சொன்னால் யாருடைய தொந்தரவு இல்லாமல் எங்கேயா தூங்கணும் அப்படின்னு ஐயா பண்ணார்னா ஒன்று கலைஞர் வீட்டுக்கு வருவார், இல்லைன்னா பேராசிரியர் வீட்டுக்கு போவார். யாருக்கும் தெரியாமல் மாடியில் ரூம் போட்டு படுத்துருவார். அப்புறம் ஒரு முறை அவர் எங்கள் அண்ணன் மூக்காமுத்து இருக்கார்ல, அவர் சினிமாவில் பாடியிருக்காரு. பாட்டு நல்லா பாடு, சி.எஸ். ஜெயராமனுடைய குரல் மாதிரியே பாடுவார் அவர். அதனால் அண்ணா வரும்போதெல்லாம் அவர் பாட சொல்வார். ஒரு மனோகராவுடைய தர்பார் சீன் ஒன்று இருக்கும். அது மூக்காமுத்து சிவாஜி மாதிரி நிற்பார். எங்கள் அண்ணன் அழகிரி சேர் போட்டு ராஜா மாதிரி உட்காந்துருப்பார். நான் மூக்காமுத்தோட கையை ஒரு துண்டை போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இதை என்னுடைய ரோல். இதை நடித்து காட்டுவோம். இதை அண்ணா கார் அனுப்பிச்சு காஞ்சிபுரத்துக்கு எங்களை வர சொல்லி நானும் போவேன். நானே முத்து அழகிரி 3 பேரும் போவோம். நடிக்க சொல்வார். அப்போ மனோகரா உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு ராஜா கேட்பார். உடனே முத்து அழைத்து வரவில்லை, சங்கிலியால் பிணித்து இழுத்து வர செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு பேசுவார். இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் உண்டு. அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா இதெல்லாம் நடிக்க சொல்லுவார், பாட்டு பாட சொல்லுவார், இதெல்லாம் ரசித்து கேட்பார். அந்த கிராமிய இசைக்கலைஞர் நடிகர் திரு அந்தனி தாசன் அவர்கள். உங்களுக்கு சிஎம் அவர்கள் நல்ல பரிச்சயம். நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ கேட்கலாம். மாண்புமிகு மக்களின் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாகவும் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அந்தோணிதாசன். இந்தியாவின் முதுகெலும்பு கிராமப்புறங்கள், அந்த கிராமப்புறத்தின் முதுகெலும்பு கிராமிய கலைகள். இந்த கிராமிய கலை, கலாச்சாரம், பாரம்பரிய பண்பாடு இது எல்லாத்தையும் பேணி காக்கிறதுல முக்கிய பங்கு எடுத்திருக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம். குறிப்பாக இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த சென்னை சங்கமம். இதை ஏன் சொல்ல வரேன்னா, நிறையா கலைஞர்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், காக்கப்படுறோன்னா அதுக்கு நம்மளுடைய திமுக கட்சி தான் காரணம். மீண்டும் நீங்கள் முதல்வராகி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி வேண்டிக்கிறேன். நான் நாட்டுப்புற பாடகன் அப்படிங்கிறதுனால பாடல் மூலம் சொல்லிவிட்டு என்னுடைய கேள்விக்கு நான் வரேன். எத்தனைய சோதனை அத்தனையும் சாதனை, முத்துவேலர் அஞ்சுக தாயின் ரத்தத்தில் வந்தது தெளிவுதான். சொன்னதெல்லாம் பாதிதான், நாளும் ஒரு சேதிதான், குத்தங்குறை இல்லாம தேடி வரும் நீதிதான். சுத்தி வரும் சூரியனே ஏழைகளின் தோல்விவரே, மக்கள் படை நாயகரின் கூட்டத்தை நீ பார்த்துக்கோ. புத்தியுள்ள வீரியரே சத்தியத்தின் மேல் இவரே, வெள்ளை உட தளபதியின் உள்ளம் போல சேர்ந்துக்கோ.
வந்தார் எல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாட்டின் முதல்வரே, செஞ்சதெல்லாம் ஒன்றா ரெண்டா விடியல் தந்த தலைவரே, கொடுப்பதில் வானம் போல நீங்கள் தானையா, சொன்னதை செய்கிறாரு சொல்லாததையும் செய்வாரு, வணங்கி நிற்கிது நாடு அவர் வளர்ந்த கதையை கேளு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்தான் முத்தமிழ் அறிஞரில் பாதி, எத்தனைய தடைகளை தாண்டி இந்த நாட்டில் ஒளிவிடும் சூரியன் தாண்டி. இது என்னுடைய விருப்பத்துக்கு பாடியிருக்கிறது. ஸ்டாலின் தான் வந்தாரு, சொன்னதெல்லாம் செஞ்சாரு, அதுதான் மக்களோட விடிவு. ஸ்டாலின் தான் மறுபடி, இனி வெடிக்கட்டும் சரவெடி, அதுதான் எதிரிகளின் முடிவு. நன்றிண்ணா தேங்க்யூ. அடுத்ததாக சுமையா. வணக்கம் சார். வணக்கம். மக்கள்கிட்ட வந்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு மேக்னெட்டிக் பவர் உங்ககிட்ட என்ன அப்படின்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான். ரொம்ப ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணுறீங்க சார். நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக முதலீடுகளை ஈர்த்து வரத்துக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வேறு எந்த ஒரு பயணம் நீங்கள் வந்து மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடைகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஃபோட்டோஸ்லாம் வரும்போது பார்ப்போம். என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்கள் ஆடைகளை வந்து தேர்வு செய்கிறது நீங்களா இல்லாட்டி துர்கா மேமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டு வச்சுருக்க மகளிருக்குமே பார்த்தீங்கன்னா புடவையும் வேஷ்டியும் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கிறது வந்து அந்த புடவை தான், ரேஷன் கடையில் கொடுத்த புடவை தான். என்னுடைய அம்மா புடவை நான் கட்டியிருக்கேன். ஸோ அதையும் இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் துர்கா மேமுடைய செலெக்ஷனாக நீங்களா சார்? இல்லை, இதுக்குன்னு செலக்ட் பண்ணி தனியாக செலக்ட் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு திருமண நாள், ஒவ்வொரு பர்த்டே, அதுக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் தான் இது. அவ்வளோதான் தவிர வேறு இதுக்குன்னு பர்டிகுலராக போய் ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு போய் எடுத்தது இல்லை இது வரைக்கும். இந்த மாதிரி சேர்ந்து தான் அந்த கலர் ஷர்ட்லாம், இந்த மாதிரி கலர் ஷர்ட்டை இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் நான் போடுறது. இன்றைக்கி ரொம்ப கூல் லுக் சார். லுக் வெரி கூல் சார். நன்றி 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 நன்றி. அதே மாதிரி நீங்கள் கட்டியிருந்த சாரீ வந்து இதில் இப்போ ரேஷன் கார்டில் கொடுத்ததுன்னு சொன்னீங்க. இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து எங்கிட்ட காமிச்சாங்க, இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ நாங்களாம் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணது. அந்த சாரியில் நாங்களாம் சேர்ந்து செலக்ட் பண்ணது. ஒவ்வொரு வருஷம் பொங்கல் கொடுக்குறது செட் ட்ரெஸ் தரமா அது அதே தான் சார், பொங்கல் கொடுக்குற புடவை தான் அது நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தது தான். நன்றி நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக அன்சீன் சென்னை. சார் ஆக்சுவலி நாங்கள் வந்து அன்சீன் சென்னை என்னன்னா, நாங்கள் சென்னையை பற்றி ஜென்ரலாக என்ன புதுசாக வந்திருக்கு என்ன இருக்குன்னு காட்டுவோம் எங்கள் ப்ரொஃபைலில். அதுதான் நாங்கள் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சூப்பர் ட்ரீ நம்ம ஓப்பன் பண்ணது கலைஞர் செனட்ரி பார்க்கில். நம்ம எண்ணூரில் வந்து லேடிஸ்க்காக ஃப்ரீயாக ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. தொண்டியார்பேட்டில் 24 hours லைப்ரரி இருக்குது. 3 கொஷின் இருக்குது சார். ஒன்று வந்து, ஒரு இடம் நீங்கள் வந்து சென்னையில் வந்து இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க, அந்த இடத்த நான் இப்படி மாற்றிருக்கேன்னா நீங்கள் பெருமைப்படுற மாதிரி இடம்னா அது என்ன இடமா இருக்கும் சார்? எவ்வளோ சொல்ல முடியும். இதே வள்ளுவர் கோட்டை வந்து தலைவர் முதலமைச்சர் இருந்தபோது அதை கட்டி முடித்து திறக்கிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி வந்து ஆட்சி கவிழ்ந்து திறக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அண்ணாவுடைய சிலையை வச்சு அதில் தலைவர் பேரை போட்டு அந்த வள்ளுவர் கோட்டம் கண்ட கலைஞர் திறந்து வச்சாருங்கிற மாதிரி அதில் வாசகத்தை போட்டு அடிக்கல. ஏன்னா வள்ளுவர் கோட்டத்துக்கு ஏதாவது கட்டின மாதிரி இதுக்காக வந்து இப்படி நடந்துச்சு. இப்போ அந்த வள்ளுவர் கோட்டம் அது வந்து பாழடைஞ்சு போச்சு இடையில. இப்போ நான் வந்ததுக்கு பிறகு அதை புதுப்பிச்சு இன்றைக்கி மக்கள் வந்து இப்போ காலையிலையும் மாலையிலையும் வந்து பார்வையிடக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெரிய டூரிஸ்ட் சென்டர் மாதிரி வந்துருச்சு. அங்கே ஃபங்க்ஷனாக நடந்துகிட்ருக்கு. அது ஒன்று. அதே மாதிரி அடையாறில் தொல்காப்பி பூங்கா, அது வந்து 2007 நான் துணை முதலமைச்சர் இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சர் இருந்தப்போ அந்த அடிக்கல் நாட்டி தொல்காப்பி பூங்கா ஆரம்பித்தோம். அப்புறம் ஆட்சி போன பிறகு அதுக்கப்புறம் அந்த ஆட்சி வந்து அதை சீரடைஞ்சு போய் ரொம்ப கொடுமையாக கிடந்தது. இப்போ மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை சீர் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 100 பேர், சாயந்தரம் 100 பேர் வாக்கிங்கே வராங்க. இப்போ நானே டெய்லி காலையில் வாக்கிங் அங்கே தான் போகிறது பெரும்பாலும். அந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குது. அடுத்தது இன்னொன்று, மாநகராட்சி பில்டிங் இருக்குது, ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் விக்டோரியா ஹால்னு ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹால் வந்து நான் மேயராக வந்தப்போ அது போய் உள்ளே பார்த்தா உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இருந்துச்சு அந்த பில்டிங். அதுக்கப்புறம் அங்கே நீதி கட்சியெலாம் அங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கு அது ஒரு காரணம். அந்த பில்டிங்கில் தான் அங்கே தான் உட்காந்து நீதி கட்சி ஆரம்பிச்சு மீட்டிங்லாம் நடந்திருக்கேன். அப்போது அது அப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்டேன். ஆனால் அது வந்து கோர்ட்டில் கேஸ் யாரோ போட்டு அது செயல்பட முடியாமல் ரிப்பேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை சீர்படுத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. பெரிய வரலாற்று நிகழ்ச்சியெல்லாம் அதில் இருக்குது. இன்றைக்கி விசிட்டர்ஸு, டூரிஸ்ட்டு எல்லாம் வந்துட்டுருக்காங்க, பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் சென்னையில் வந்து செஞ்ச ஒரு முக்கியமான இது. அதே மாதிரி எப்போதுமே தென் சென்னை நல்லாயிருக்கும், மத்திய சென்னை நல்லாயிருக்கும்.
வடசென்னை வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியாக இருக்கும். அதனால் அதை சரி பண்ணணும்னு சொல்லி வடசென்னை வளர்ச்சி திட்டம் அதுக்காக கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா அதுக்குன்னு ஒதுக்கி இன்றைக்கி பெரிய ஸ்கீம்லாம் கொண்டு வந்து பெரிய பில்டிங்லாம் கொண்டு வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி அது வடசென்னை வந்து தென் சென்னையோட போட்டி போகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கும். அந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கு. இதெல்லாம் என்னுடைய மறக்க முடியாத சம்பவம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. பொதுவாக உங்களோட பயணிக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து இன்டெலிஜென்ஸாக நிறைய விஷயம் நோட் பண்ணுவாங்க, குறித்து வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வந்ததுலேருந்து உங்களை வந்து நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வரைஞ்சிருக்காங்க. உங்களை இந்த நிமிடத்தில் வந்த நிமிடத்துலேருந்து இப்போது வரைக்கும் உங்களை ஸ்கெட்ச் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், சுரேந்தர். அவர் உங்களை லைவாக வரைந்த படத்தை உங்களிடம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். சுரேந்தர் ப்ளீஸ். இது வந்து நீங்கள் இங்கே வந்த பொழுதுலேருந்து வரைய ஆரம்பித்தது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக திரு டான் ஜேஆர் அவர் உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் பரிசு ஒன்று வச்சிருக்காரு. மரத்தில் செஞ்சது சார். ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்காக பிளாஸ்டிக் அல்லாது மரத்திலே செய்த ஒன்று. 2026 நீங்கள் உங்களோட குறிப்புகளை குறிப்பதுக்காக கொடுத்துருக்க ஒரு அன்பளிப்பு. எந்த பிளாஸ்டிக்கும் இல்லாமல் முன்னட்டை. இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரும் வந்தீங்கன்னா ஒரு முறை மேடையில் குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம். வெற்றி வெற்றி வெற்றிக்கிறனே